ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் டேர்ம் தான் பார்க்க போகிறோம். லெசன் நேம் வாரி தந்த வள்ளல். பார்க்கலாமா? பாணரின் இல்லம் குழந்தைகள் அழுதுபடி. பாணரோட வீடு, குழந்தைங்களாம் அழுதுகிட்டே இருக்காங்க. குழந்த, அம்மா பசிக்குது, சோறு போடுங்கள். நங்காய், குழந்தைகள் ஏன் அழுகின்றன? உணவு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. இருந்தா கொடுத்திருப்பேனே, தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போய்விட்டன. இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகி விட்டேனே, என் செய்வேன்? ஐயனே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. அதுக்கு கணவர் சொல்கிறாங்க, சொல் நங்கா, நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும். கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள், அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே. ஆம், நானும் கேள்விப்பட்டுள்ளேன். வீரத்தில் கொடைத்திறத்திலும் சிறந்தவர். இப்பொழுதே செல்கிறேன். வீட்டில் வறட்சி, அதாவது பஞ்சம், இதனால் குழந்தைங்கள்லாம் பட்னியாக இருக்கிறதால வீட்டில் சாப்பாடு எதுவுமே இல்லை. இதனால் மனைவி சொல்கிறாங்க, போய் கொல்லிமலையில் அரசர் இருக்காங்க, அவரை போய் பார்த்துட்டு வாங்க, அவர் சிறந்த கொடைவள்ளல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. கணவனும் மனைவியும் பேசிக்கிறாங்க. உடனே மனைவி சொல்கிறாங்க, சென்று வாருங்கள், தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும். அரசவை, வாழிய மன்னா, இசைப்பாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார். உடனே மன்னர் சொல்கிறாரு, தடுக்காதே, அவரை விரைந்து உள்ளே அனுப்புக. கொல்லிமலை கொற்றவா, கொடைத்திறத்தின் கோமகனே, நீவீர் வாழ்க, உமது படை வாழ்க. தரணியெங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் பாணரே வருக. வளரட்டும் தமிழ் தொண்டு. எம்மை நாடி வந்த காரணம் வள்ளலே, வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது. தமிழ் பரப்பும் பாணரே, உமது நிலை என்னை வருத்தமுறை செய்கிறது. உணவின்றி என் இல்லால் மெலிந்து கிடக்கிறாள். பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர். கலக்கம் வேண்டாம் பாணரே, வறுமையை போக்குவது என் பொறுப்பு. மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல் எம் துயர் துடைத்து உதவுங்கள். உடனே அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, ஆகட்டும் பாணரே, அமைச்சரே வாருங்கள், இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகளை வாழ வழி செய்திருங்கள். தன்னோட கஷ்டத்தை போய் அரசர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அரசர் நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு. அப்படியே அரசே, தங்கள் ஆணைப்படி செய்கிறேன். பொற்காசுகளை அள்ளித்தருக, அணிமணிகளும் களியுறுகளும் அனுப்பிடுக, பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுக. தங்கள் ஆணைப்படி அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே. கற்ற கல்வி அறியாமை அகறுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் குன்றாய் புகழ் கொடை பண்பு ஓங்குக. வாழ்க வாழ்க, நீவீர் வாழ்க. போய் வாரும் பாணரே, நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடூழி வாழ்க அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. தன்னோட வீட்டோட வறுமையை கண்டு பாணர் அரசர்கிட்ட போய் தமிழ் மொழியோட சிறப்பை பற்றி பேசுகிறாங்க. உடனே அரசர் என்ன சொல்கிறாங்க, உடனே அரசர் உனக்கு கண்டிப்பாக நான் உதவுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே அவருக்கு பாணர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், பொற்காசு. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் ப்ளஸ் காசு. செகண்ட் ஒன், கொடைத்திறம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கொடை ப்ளஸ் திறம். தேர்ட் ஒன், களிறு என்பது டேஷை குறிக்கும். களிறுனா என்ன?
யானை. 4th one. தரணி இச்சொல்லின் பொருள். தரணினா என்ன? உலகம். 5th one. சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது. கல். பேழை, பெட்டி, மாரி, மழை, வாயில், வாசல், ஆணை, கட்டளை, இரவல், கடன்.